இன்றைக்கி சூப்பரான ஆலு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நல்லா எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வரும்னு நினைக்கிறவங்க மட்டும் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கட் பண்ணி சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா குலைவாக வேகும். கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிருக்கேன். அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கு வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு. இந்த மசாலாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கு பின்னாடி கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கணும். நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு நம்ம இந்த கொழுக்கட்டை இது பண்ணுற மாதிரி நல்லா பெருசு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்க்கு நம்ம உருளைக்கிழங்கை வச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ரவுண்ட் பண்ணிவிட்டு, நம்ம மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம எப்பயும் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டோம்னா ரெடி ஆயிரும். எண்ணெய், பட்ரு, நெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு எப்பயுமே ரைஸே கொடுத்து விடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து விட்டா குழந்தைங்க கண்டிப்பாக லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. டிஃபன் பாக்ஸும் காலியாக இருக்கும். நான் லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது மட்டும் லைட்டாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொடுத்துருந்தேன். அப்போ தான் மதியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பீஸா மாதிரி பீஸாக கட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்தால் அதில் கட் பண்ணுங்கள். என்கிட்ட கத்தி தான் இருக்குது. ஸோ அதில் நான் கட் பண்ணிக்கிறேன். உள்ளே நல்லா ஸ்டஃபிங் இருக்குது. அதே சமயத்தில் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். யாருனாலும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.